இந்திய சாலைகளில் ஓடும் வாகனங்களுக்கு இந்திய அரசாங்கம் 7 விதமான நம்பர் பிளேட்டுகளை தருகிறது. அவற்றில் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிற நம்பர் பிளேட்டுகளை கொண்ட வாகனங்களைத்தான் நாம் பரவலாக பார்க்கின்றோம். ஆனால் இந்த 2 நிறங்கள் மட்டுமன்றி இன்னும் சில வித்தியாசமான நிறங்களில் கூட வாகனங்களுக்கான நம்பர் பிளேட் தரப்படுகிறது. இந்தியாவில் 7 வித நிறங்களில் தரப்படும் நம்பர் பிளேட்டுகளையும் அந்த நம்பர் பிளேட்டுகளை தாங்கியிருக்கும் வாகனங்கள் எந்த பயன்பாட்டிற்கானது என்பதையும் பற்றி இப்போது பார்ப்போம். ஒயிட் நம்பர் பிளேட் வித் பிளாக் லெட்டர்ஸ். வெள்ளை பின்னணியில் கருப்பு எழுத்துக்களை கொண்ட நம்பர் பிளேட்டுகள் இந்தியாவில் மிகவும் பொதுவான நம்பர் பிளேட் ஆகும். இந்த வகையான நம்பர் பிளேட் தனியார் வாகனங்களுக்கு மட்டும் பயன்படுத்தப்படுகிறது. இத்தகைய ஒயிட் நம்பர் பிளேட் உள்ள வாகனங்களை சொந்த உபயோகத்திற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். மாறாக சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்வது, அவர்களிடம் கட்டணம் வசூலிப்பது என வர்த்தக ரீதியாக பயன்படுத்தினால் அது குற்றம். எல்லோ நம்பர் பிளேட் வித் பிளாக் லெட்டர்ஸ். இந்திய சாலைகளில் அதிகமாக காணப்படும் இரண்டாவது நம்பர் பிளேட் மஞ்சள் நம்பர் பிளேட் ஆகும். மஞ்சள் பின்னணியில் கருப்பு எழுத்துக்களை கொண்ட இந்த நம்பர் பிளேட்டை கொண்டிருக்கும் வாகனங்கள் வர்த்தக வாகனங்களாகும். டாக்ஸிகள், ஆட்டோ ரிக்ஷாக்களில் மஞ்சள் நம்பர் பிளேட் பொருத்தப்பட்டுள்ளதை நீங்கள் பார்க்கலாம். வெள்ளை நம்பர் பிளேட்டுடன் ஒப்பிடும்போது மஞ்சள் நம்பர் பிளேட் வேறுபட்ட வரி அமைப்பு மற்றும் ஆர்டிஓ விதிகளை கொண்டிருக்கும். பிளாக் நம்பர் பிளேட் வித் எல்லோ லெட்டர்ஸ். கருப்பு பின்னணியில் மஞ்சள் எழுத்துக்களை கொண்ட நம்பர் பிளேட் பொருத்தப்பட்ட வாகனங்கள் தற்போது இந்தியாவில் அதிகரித்து வருகிறது. இந்த விதமான நம்பர் பிளேட்டுகள் கார் மற்றும் பைக்குகளை வாடகைக்கு விடும் நிறுவனத்தின் வாகனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு வாகனம் இந்த விதமான நம்பர் பிளேட்டை கொண்டிருந்தால் அது செல்ஃப் டிரைவிங் ரெண்டல் கார் அல்லது பைக் என்பதை குறிக்கிறது. ரெட் நம்பர் பிளேட் வித் ஒயிட் லெட்டர்ஸ். சிவப்பு பின்னணியில் வெள்ளை எழுத்துக்களுடன் கூடிய இந்த நம்பர் பிளேட்டை பெரும்பாலும் புத்தம் புதிய கார்களில் காணலாம். இத்தகைய நம்பர் பிளேட் ஆனது ஒரு டெம்பரரி நம்பர் பிளேட் ஆகும். ஒரு புது கார் வாங்கப்படும் போது கார் ஷோரூம் அந்த காரை டெம்பரரியாக பதிவு செய்து வைத்திருக்கும். அப்படி பதிவு செய்யப்படும் கார்களுக்கு சிவப்பு நம்பர் பிளேட் கொடுக்கப்படுகிறது. அந்த காரை வாங்கிய நபர் ரோட் டாக்ஸை செலுத்தி முறையாக ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட பின்புதான் அந்த காருக்கு வெள்ளை நம்பர் பிளேட் அல்லது மஞ்சள் நம்பர் பிளேட் வழங்கப்படும். அதே வேளையில் இந்தியாவில் உள்ள சில மாநிலங்கள் சிவப்பு நம்பர் பிளேட்டை கொண்ட கார்களை சாலைகளில் ஓட்ட அனுமதிப்பதில்லை. இந்த டெம்பரரி சிவப்பு நம்பர் பிளேட் ஆனது 1 மாதத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும். மேலும் கார் ஷோரூம்களில் டெஸ்ட் டிரைவுக்காக வைக்கப்பட்டிருக்கும் கார்களுக்கும் ரெட் நம்பர் பிளேட் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். கார் ஷோரூம்கள் மற்றும் கார் உற்பத்தி நிறுவனங்கள் தங்கள் பிராண்ட் கார்களின் டெஸ்டிங் மற்றும் ப்ரமோஷனுக்காக இந்த ரெட் நம்பர் பிளேட் தாங்கியிருக்கும் கார்களை உபயோகப்படுத்திக் கொள்கின்றன. ப்ளூ நம்பர் பிளேட் வித் ஒயிட் லெட்டர்ஸ். நீல நிற பின்னணியில் வெள்ளை எழுத்துக்களை கொண்ட ப்ளூ நம்பர் பிளேட் பொருத்தப்பட்டிருக்கும் வாகனங்கள் வெளிநாட்டு அலுவல்களில் ஈடுபடும் வாகனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உதாரணமாக ஐக்கிய நாடுகள் சபை அலுவல் பணியில் ஈடுபடும் வாகனங்கள், வெளிநாட்டு தூதரகங்களின் வாகனங்கள் அல்லது தூதரின் வாகனம் போன்றவை ப்ளூ நம்பர் பிளேட்டை கொண்டிருக்கும். கிரீன் நம்பர் பிளேட் வித் ஒயிட் லெட்டர்ஸ். ஒரு வாகனம் பச்சை பின்னணியில் வெள்ளை எழுத்துக்களை கொண்ட கிரீன் நம்பர் பிளேட்டை கொண்டிருந்தால் அது ஒரு எலக்ட்ரிக் வாகனம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். கார்பன் எமிஷன் இல்லாத இந்த வாகனங்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை என்பதால் இந்த வகையான வாகனங்களுக்கு சில சலுகைகளும் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த கிரீன் நம்பர் பிளேட்டை கொண்ட வாகனங்களுக்கு டோல் கட்டணத்தில் சலுகை, ஜனசந்தடி மிக்க பகுதிகளில் போக வர அனுமதி, பார்க்கிங் வசதிக்கு முன்னுரிமை போன்ற சலுகைகள் அளிக்கப்படுகின்றன. நம்பர் பிளேட் வித் அப்வர்ட் பாயிண்டிங் ஏரோ. முதலில் ஒரு மேல் நோக்கிய அம்புக்குறியும் அதனைத் தொடர்ந்து எழுத்துக்களுடன் சிறிதும் பெரிதுமான நம்பர்களை கொண்ட நம்பர் பிளேட் இந்திய ராணுவத்துக்கு சொந்தமான வாகனங்களுக்கு தரப்படுகிறது. நம்பர் பிளேட்டில் இருக்கும் நம்பர்கள் அந்த ராணுவ வாகனத்தின் வகை, தயாரிக்கப்பட்ட ஆண்டு, அந்த வாகனத்தை ராணுவம் கையகப்படுத்திய ஆண்டு, சீரியல் நம்பர் போன்றவற்றை குறிக்கிறது.